இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் வாழ்நாள்லேயே வந்து 2 டீசர் தான் வந்து தரமாக இருந்தது. ஒன்று வந்து கபாலி, அடுத்ததாக இந்த டீசர் தான். தமிழ் சினிமா வரலாற்றிலே வந்து ஒரு டீசர் வந்து மக்களை வந்து ஆட்டி படைச்சிருக்கு அப்படின்னா அது இந்த குட் பேட் அக்லியாக தான் இருக்குது. காரணம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலை வந்து தீனா கெட்டப்பில் வராரு. அதாவது அவர் வான்மதி ஆசை படத்தில் வர மாதிரி அந்த மாதிரி அவரை வந்து நம்ம திரும்பவும் வந்து பழைய தலையை பார்க்கலாம். ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. அதை வார்த்தைகளே இல்லை சொல்கிறதுக்கு. நீங்கள் டீசர் பாருங்கள் உங்களுக்கே தெரியும். நான் கூட அவரை பார்க்கும்போதெல்லாம் இவர் என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு நினச்சேன். நான் நடுவில் வர இந்த விடாமுயற்சி வந்து கொஞ்சம் கேஷுவலான ஒரு படமாக இருந்தது. இவர் என்ன பண்ணி வச்சுருக்க போகிறாரோ தெரியலையா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அவர் வேறு மாதிரி தரமான ஒரு சம்பவம் செஞ்சுருக்காரு. இந்தியாவிலே வந்து ஒரு நம்பர் 1 படமாக வந்து இந்த படம் வந்து இந்த வருஷம் அமையும். கண்டென்ட் என்ன இருக்கும்ன்றதை நம்மளால் கெஸ் பண்ண முடியல. அவருடைய கெட்டப்ஸை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு 2 கண்ணு பத்தலை. அந்த விதவிதமாக ஒரு தலை வர்றது பார்த்தீங்கன்னாவே அப்படியே முடியல நம்மளால். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எனக்கு வேலை என்ன தெரியுமா, அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம்லாம் நான் ரெடி பண்ணேன். ஏன்னா படம் ரிலீஸ் ஆக போகுது, போட்டுன்னு நான் தேட்டரில் வந்து கற்றுவேன். அதுக்கு தயாராக இருக்கிறேன். இது வந்து ஃபேன்ஸுக்காக அவர் சேஞ்ச் பண்ணினாரா எதுக்காக பண்ணாருன்றது எனக்கு தெரில. ஆனால் வந்து டேரக்டர் சொல்லியிருப்பாரோ என்னமோ தெரில. எது பண்ணாரோ அது ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. தமிழ் சினிமாவே வந்து இப்போ இந்த நிமிஷம் மிரண்டு போயிருக்குது. அவ்வளோதான் சொல்ல முடியும். அதாவது தமிழ் சினிமானா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், சிம்பு இந்த மாதிரி இருக்கிற உச்ச நடிகர்கள்லாம் இந்த டீசரை நீங்கள் பார்த்தாங்கன்னா மிரண்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவம் பண்ணிடுறாரு டேரக்டர். ரசிகர்களுக்கு எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ரசிகர்லாம் சட்டையை கீச்சின்னு ஓடுறாங்க. டீசரை பார்த்துட்டு தேட்டரில் இருந்து வெளில வந்து சட்டையெல்லாம் கீச்சின்னு ஐயோ எம்மான்னு கத்துறான். முடியல. அவள்தான் அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. என்னாலே முடியல. அதை பார்த்துட்டு நானே என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியலன்னா பாருங்களேன். என்னுடைய ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 ஆகுது. என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு 20 வயசு பையன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவான்? அவனால் முடியாதுல்ல. அப்போ பாருங்கள் எப்படி நானே கத்தி கூப்பாடு போட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நான் கத்தந்த பார்த்தே பயந்து ஓட்டாங்க. அந்த மாதிரி இது. அப்போ அவன் எப்படி கத்திருப்பான் பாருங்க. நான் பயந்து ஓட்டேன் அவன் கத்தந்த பார்த்து. அந்த மாதிரி கத்துனான் அவன். அதாவது டீசரை இப்போ தான் பார்த்துட்டு வரேன். டீசருக்கு போயிட்டு வந்தனா இல்லை உத்தரப்பிரதேசில் கும்பமேளா போயிட்டு வந்தனான்னு தெரியல. அந்தளவுக்கு உள்ள கூட்டமாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. மங்காத்தா ஆரம்பம் என்ன இருந்தாலும் வேதாளம் காட்ஃபாதர் பில்லா எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டீசரை கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த லெவலில் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு ஆதிக் சார். மிரட்டலாக இருக்கு ப்ரோ. எப்போ ஏப்ரல் 10 வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எதிர்பார்த்ததை விட 1000 மடங்கு பெரிய லெவலில் ஒரு ஹைப் இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு கமல் சாருக்கு. இந்த விக்ரம் லோகேஷ் கனகராஜ் ஃபேன் பாயா பண்ணார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. டீசரே மிரட்டலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் 1000 crore தமிழ் சினிமாவில் இந்த படம் அடிக்கும். அந்தளவுக்கு மிரட்டலாக இருக்குது. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், தனுஷ் சார் தயவுசெய்து இந்த இட்லி கடை படத்தை தள்ளி போடுங்க. ஏன்னா உங்களை ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வேறு விக்டர் இருக்கிறாரு, நம்ம அருண் விஜய் சார். அவரும் வந்து ஒரு சின்ன தலை மாதிரி தேவையில்லாமல் வந்து ஒரு கிளாஷ் வந்து விட்டு சோஷியல் மீடியாவில் உங்களை வச்சு எங்களை அஜித் ஃபேனை வச்சு உங்களை தேவையில்லாத ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும். ஸோ அதெல்லாம் வேணாம். இட்லி கடையை தயவுசெய்து தள்ளி போடுங்க. நாங்கள் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுறோம். படம் பேன் இண்டியா லெவலில் படம் அடித்து ஃபஸ்ட்டு 1000 crore 1000 கோடி அடிக்கும் இந்த படம். செம்மையாக இருக்குங்க டீசர். அது குட் பேட் அக்லின்னு இன்னும் ஒரு 10-15 டைட்டில் வச்சிருக்காங்க. தலை ஒரு லுக்கில் வராரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தியேட்டர் ஓனர்ஸ் வந்து ரொம்ப பாவம். அவங்கள நினச்சாதான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டரை வந்து கொளுத்த போகிறாங்க பசங்க. அந்த அளவுக்கு வெறித்தனமாக வந்து இருக்கிறாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்கு ப்ரோ. விடாமுயற்சி வந்து என்ன இருந்தால் மாதிரி இது வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன இருந்தாலுக்கு அப்புறம் வந்து வேதாளம் மாதிரி. ஸோ எப்பவுமே தலை வந்து ஒரு படம் கிளாஸாக ஒரு படம் மாசா அப்படி தான் கொடுப்பாரு. இது செம்ம மாசு மட்டும்தான். இன்னைக்கு சொல்கிறானுங்களே இவர் கேஜிஎஃப் யஷ் இவர் அது இதுன்னு சொல்கிறாங்க பிரபாஸ். இவங்களெல்லாம் வந்து அந்த காலத்தில் பில்லான்னு ஒரு படம் பண்ணுவார். வேறு லெவலில் வந்து பண்ணிடுறாரு தலை. அவர் பண்ண பில்லா தான் என்றைக்குமே எவர் கிரீனு. அதை இன்னொரு வாட்டி மாசுனா என்ன நான் காட்டுறேன்டான்ற அளவுக்கு பண்ணிடுறாரு. வேறு லெவலில் இருக்கிறோம் டீசரு. வெறித்தனமாக இருக்குது. மியூசிக் தான் அனிருத் இல்லையே இல்லை இவர் யுவன் சார் இல்லையான்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் ஜிவிஎம் வந்து பின்னி பெடல் எடுத்துட்டாரு. பிஜிஎம்லாம் வந்து தெரியா இருக்கு. ஒரு வெறியனா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 4 ஷோ தொடர்ந்து புக் பண்ணும் போல அந்த அளவுக்கு இருக்கு. யாருமே வேணான்ற வெறும் ஏகே மட்டும் போடுங்க. இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் சீனெல்லாம் கட் பண்ணுங்க தயவுசெய்து. நீங்கள் 3 மணி நேரம் ஏகே மட்டும் போடுங்க. நாங்கள் அவரை மட்டும் பார்த்துட்டு போகிறோன்ற அளவுக்கு வந்து இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, இந்த படம் தான் வேறு லெவல் பண்ணுங்க ஒரு சம்பவம். இதுதான் எதிர்பார்க்குறாங்க அஜித் சார் ஃபேன்ஸ். இதுதான் தீனி. அதாவது ஒரு மாதம் இப்போ சாப்பிடாதவங்க கையில் ஒரு பிரியாணி போட்டில் அதை கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உள்ள ஆடியன்ஸ் வந்து வெறித்தனமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க.
வேற லெவலில் இருக்கு ப்ரோ. கமலா தேட்டர் ஓனருக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து டீசர் போட்டார். ரொம்ப செம்மையாக இருக்கு படம். ஏப்ரல் 10 வெயிட்டிங்கு. தலை தான் அந்த அளவுக்கு வந்து டீசர் இருக்கே. ஃபர்ஸ்ட் 1000 crore தமிழ் சினிமாவில் அடிச்சு தூக்கம். தேட்டர்லாம் இன்சூரன்ஸ் இப்போ எடுத்து வச்சுக்கங்கன்றேன். அந்த அளவுக்கு இருக்குது படம். ப்ரோ வேறு லெவலுக்கு ப்ரோ. தலை நாளைக்கு வெயிட்டு தான் ப்ரோ. அதுவும் இந்த படம் குட் பேட் அக்லி சரியான கம்பேக் வர. அது ஜிவிலாம் மியூசிக்லாம் செதுக்கியிருக்காரு. படம் வேறு லெவலு. நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணது நல்லா சூப்பராக இருக்குது படம். கெட்டப்பில் பயங்கரமாக வரும். 4 கெட்ட பில்லாக இருக்குது, தீனா இருக்குது, இன்னும் 2-3 கெட்டப்பில் இருக்குது. சொல்லிட்டே போகலாம் ப்ரோ. வேறு லெவலுக்கு படம். எக்ஸ்பெக்ட் பண்ண விட நல்லா இருக்குது படம். விடாமுயற்சி அதுக்கப்புறம் இதோட அப்டேட் எப்படி வரும்? ப்ரோ இதோட இருக்கும் டிஃப்ரென்ஸ் இது அதிகமாக இருக்குது ப்ரோ. ஏப்ரல் 10 தான் வெயிட் பண்ணுறோம் ப்ரோ. படம் சம்பவம் நல்லா பண்ணுறோம் ப்ரோ. ஏப்ரல் 10 வேறு லெவலில் இருக்கும் படம். செலிப்ரேஷன் நல்லா படம் சொல்கிறேன். ஏற்கனவே பேர் பிராண்டு தானே ப்ரோ. அது ஏற்ற மாதிரி நான் அதே கேட்க சொல்கிறேன் ப்ரோ. நல்லா இதுதான் ப்ரோ. ஓப்பனிங்ல ஒரு சீன் வரும். கேஜிஎஃப்ல பார்த்து ஒரு கரெக்ட் ஆச்சு. ஆமாம் ப்ரோ. அதுவும் நான் எதிர்பார்த்தேன் ப்ரோ. கேஜிஎஃப் வியாஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் தலைதும் நல்லா இருக்குது. அதான் கேஜிஎஃப் படம் இது பயங்கரமாக இருக்குது ப்ரோ. மியூசிக் பேக்ரவுண்டு எல்லாமே ஸ்கோரிங்லாம் நல்லா இருக்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் டேரக்டர் பற்றி எதிர்பார்க்குறீங்க? ப்ரோ. அவரும் தீவிரமான தலை ரசிகன் தான் ப்ரோ. அதனால ஃபேன் பாய் சம்பவத்தை அதில் வந்து அஜித் வச்சு பயங்கரமாக பண்ணிட்டார் ப்ரோ. அவ்வளோதான் ஃபேன்ஸுங்களுக்குலாம் இது எப்படி இருக்கும்? ப்ரோ. இது பெரிய ட்ரீட் தான் ப்ரோ. எங்களுக்கு நல்ல பெரிய ட்ரீட்டாக கொடுத்துருக்காரு. சம்பவம் நல்லா பண்ணிருக்காரு. மியூசிக்லாம் வேறு லெவலு. படம் ஓகே தான் ப்ரோ. வர எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். Good.